Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMoTap. BuyMoTap is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம், ஓரல் கேர், ஹெல்த் கேர், பேபி கேர், இன்னும் வந்து கிட்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது தவிர பேக்கிங் ஐட்டம், பேக்கிங் எசென்ஷியல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கிடைக்கும். ஒரு பொருளை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னே சொல்லலாம். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல், அதாவது ரிங் டைப்பு கீ செயினு. இது ஒன்றுக்குள்ளே வந்து ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனியாக நம்ம செஞ்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒன்றா வந்து மிங்கிள் ஆகியிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கீ செயின் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். ஓகேவா? இது வந்து நீ கீ செயினாகவும் செய்யலாம். இதே கொஞ்சம் சின்னதாக போட்டோம்னா இயரிங்காகவும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஹூக்கு வந்து 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து அந்த சிசர்ஸ் அண்ட் கீ ரிங் இது மட்டும்தான் நமக்கு தேவை. வாங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு 15 செயின் ஸ்டிச்சு நம்ம போடணும். இப்போ இதில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு 15 செயின்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறேன். செயின் போடும்போது கொஞ்சம் கவுண்ட் பண்ணி போடுங்க. எப்பயுமே இதில் வந்து குரோஷேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவுண்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலும் சரி, அதில் கவுண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன் இந்த 15ங்கும்போது அப்போ தான் அந்த சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக வரும். அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு கலரையும் வந்து இது ஓவர்லேப் பண்ணி கொண்டு வர போகிறோம். அப்போ வந்து அது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ 15 ஸ்டிச்சுங்கிறத கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இதில் கொடுத்து நம்ம வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து சர்க்கிள் க்ளோஸ் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் போட்ட அந்த செயினோட லாஸ்ட் இதை எடுத்து இந்த இது அப்படியே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டையும் வந்து அப்படியே உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, 3 செயின் ஸ்டிச்சு போட போகிறேன். இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 35 டபுள் க்ரோஷே இந்த ரிங்லேயே சுற்றி வந்து 35 டபுள் க்ரோஷே போடணும். இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து இதுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அது பாட்டுக்கு உள்ளே சுற்றி கொண்டு வந்துடலாம். ஸோ டபுள் க்ரோஷே 35 போடணும். கொஞ்சம் கவுண்டிங் வந்து கரெக்டாக வச்சு போடுங்க. டபுள் க்ரோஷே எப்படி போடணுன்றது தெரியல அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி சேனலில் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டில் எல்லா ஸ்டிச்சஸும் பேசிக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை ஒன்ஸ் பார்த்துட்டு பேசிக் ஸ்டிச்சஸை மட்டும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு 35 ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து 35 ஸ்டிச்சஸ் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இதையும் வந்து அப்பப்போ கொஞ்சம் எண்ணி போடுங்க. ஏன்னா அந்த ஒரு சர்க்கிளில் இவ்வளோ வரணுன்னா அது கரெக்டாக வரணும். அப்படி இருந்தால் தான் அது அந்த சர்க்கிள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். 3மே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபுல்லாக 35 ஸ்டிச்சஸ் போட்டேன் நான். போட்டுட்டு இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த செயினில் உள்ளே கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு செயின் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஒரு செயின் மட்டும் போடுங்க. ஒரு ஃபுல்லாக இதை போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு அடுத்து இதுக்கு நம்ம ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, ஒரு செயின். புரியுதா? பக்கத்தில் எல்லாத்துலேயும் கண்டினியூவாக நம்ம போட்ட 35 செயின்லேயும் இதை போடணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, தென் ஒரு செயின் ஸ்டிச்சு. இது அப்படியே பார்டர் மாதிரி போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி உருட்டி வச்ச மாதிரி ஒரு பார்டர் மாதிரி வரும். அது பார்க்கவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி வந்து ஃபுல்லாகவே எல்லா செயின்லேயும் கண்டினியூஸாக நம்ம போட்டே வர வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன், தென் ஒரு செயின் ஸ்டிச்சு போடுறேன். அவ்வளோதான். இது அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லா அந்த ஃபுல் சர்க்கிள்லேயும் வந்து 35 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல்லாகவே இதையே அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து நல்லாயிருக்கும் பார்டரு. இது நம்ம வந்து இந்த வேறு எதுக்காவது இது வெறும் ப்ளைனாக பண்ணும்போது இந்த பார்டர் மட்டும் கூட வேறு கலர் கொடுத்து பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இது வந்து நான் ஒரே கலரில் தான் பண்ணுறேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு கலரு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு நான் வந்து எல்லோ எடுத்திருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 15 செயின் போடுங்க. போட்டுட்டு இதை எப்படி அதில் ஜாயின் பண்ணுறோங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, எப்படி நான் அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன்னு. இதில் வந்து கவுண்டிங் அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் மெயினாக சொல்கிறது அதுதான். குரோஷியை பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அதை கவனித்து போடுங்க. அந்த கவுண்டிங் சரியாக வரலன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து சரியாகவே இருக்காது, பார்க்கும்போது சரியாக இருக்காது. எல்லாமே இப்போ 3 ரிங்கு போடும்போது 3மே வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கவுண்டிங் சரியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 15 ஸ்டிச்சு போட்டுட்டு நாம் வந்து அந்த ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா ஒரு கலரு, அந்த கலரில் உள்ளே கொடுத்து இதை எடுத்து தான் நம்ம போடணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு எண்டை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா, அதில் நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த லாஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த நீடிலையும் எடுத்து அதை வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா வந்து வேறு எந்த இதுவுமே கிடையாது, வித்தியாசம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான் இது. இந்த கீ செயின் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அழகாக ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ அன் ஹவர் இருந்துச்சுன்னா போதும், இதை கிளியர் பண்ணிடலாம் நம்ம. அதே மாதிரி அந்த இடத்துல 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுலேயும் சுற்றி சுற்றி வந்து 35 டபுள் க்ரோஷே போடணும். அதே தான் திரும்ப 3 செயின் ப்ளஸ் ஒரு 35 டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். அதையும் கவுண்ட் பண்ணி போடுங்க, ஏன்னா ரிங்கை வந்து ஒரே மாதிரி நமக்கு வரணும். ஓகேவா? இதில் வந்து கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பெரிய ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கெல்லாம் கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இது ஓவர்லேப் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது கலர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட் அண்ட் டார்க் ஷேடஸ் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி கொஞ்சம், எல்லாமே டார்க்காகவும் இருக்க வேண்டாம், எல்லாமே லைட்டாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு டார்க்கு லைட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்சம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. கலர் சூஸ் பண்ணுறது நம்மளோட இஷ்டம்தான். சிங்கிள் கலர்லேயே கூட போடலாம், ஆனால் அந்தளவுக்கு ஒரு பார்க்கும்போது நல்லா இருக்காது. ஸோ வெரைட்டியாக 3 கலரில் கலந்து போடும்போது அது லுக் வைஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் போட்டுட்டு இதே மாதிரி ஃபுல்லாகவே அந்த ரிங்கில் வந்து நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி நான் கரெக்டாக வருதா இல்லையான்றது. நீங்கள் இதை ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 35 டபுள் க்ரோஷே போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான் நம்ம. இப்போ நான் இந்த இடத்துல 35 டபுள் க்ரோஷே போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சை கொடுத்து இந்த ரிங்கை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் நம்ம. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு பார்டர் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி பார்டர் போடணும். இந்த ரிங்கு போடும்போது உங்களுக்கு 35 போடும்போது கொஞ்சம் இடம் பத்தலைன்னா நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சஸை கொஞ்சம் சுருக்கி விட்டுட்டு போட்டிங்கன்னா அந்த ரிங்கில் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கும் போடுறதுக்கு. அப்படியே போட்டோம்னா இடம் பத்தாத மாதிரி இருக்கும். பட்டு கொஞ்சம் சுருக்கி விட்டுட்டு உள்ளே தள்ளி விட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக போட முடியும். ஓகேவா? இப்போ நான் இது போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரிங்கில் போட்ட மாதிரி அந்த பார்ட்ரு போட்டோம் இல்லையா, ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு ஒரு செயின் ஸ்டிச்சு ஒரு ஸ்லிப்பு ஒரு செயின் போட்டோம்ல, அதே மாதிரி கண்டினியூஸாக எல்லா செயின்லேயும் அதே மாதிரி போட்டுகிட்டே வர வேண்டியதான். அது அந்த பார்டர் கொடுக்கும்போது உங்களுக்கே பார்க்க நல்லாயிருக்கும். இது பார்டர் கொடுக்காம அப்படியே கொடுக்கலாம், பட் அந்த பார்டர் கொடுக்கும்போது லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகேவா? அது மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதே தான், ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு ஒரு செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்க வேண்டியதான். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கலரை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட அந்த இடத்துல அந்த பார்டர் இல்லாமல் ஒரு மாதிரி கேப்பு தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சுருங்க. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயிண்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற த்ரெட்டை வந்து கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை நல்லா டைட் பண்ணிங்கன்னா அந்த நாட்டு நல்லாவே டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பேக் சைடு திருப்பிட்டு கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி உள்ள த்ரெட்டை வந்து நீடில் வச்சு த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி உள்ளே இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் பிசுறு தெரியாமல் இருக்கும், பிரிஞ்சு வராமையும் இருக்கும். இதுக்கு இன்னொரு பெஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணலான்னா, நம்ம சிசர் வச்சு கட் பண்ணாமல் லைட்டர்ஸ் வச்சு கட் பண்ணோம்னா அந்த பிசுறு வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். பட் பிகினராக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நீடில் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டு பழகிக்கங்க. கொஞ்சம் போக உங்களுக்கு பழக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை லைட்டர் வச்சு யூஸ் பண்ணுறதெல்லாம் எப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ 2 கலர்ஸ் வந்து நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம்.
ஓகேவா? இப்போ இதையுமே நம்ம ஜஸ்ட் ஒரு கீ செயின் மாதிரி மாட்ட முடியும். ஆனால் இன்னொரு கலர் எப்படி ஜாயின் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதுக்கு வந்து அடுத்து எடுக்க போகிற கலர் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் எடுக்கிறேன். இந்த ப்ளூ கலரில் அதே மாதிரி ஸ்டார்டிங் எல்லாமே அதே தான். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 15 செயின் ஸ்டிச்சு போடுறோம். போட்டுட்டு அது அந்த 2 லேயர் வருது இல்லையா, 2 ரிங் வருது இல்லையா, அந்த 2 ரிங்குடையும் உள்ளே விட்டு ஒன்றா எடுக்கணும். ஏதாவது ஒன்றில் மட்டும் மாற்றி எடுத்துடக்கூடாது, 2ஐயும் சேர்த்து வர்ற மாதிரி எடுக்கணும். அப்படி வந்தால் தான் 3ம் சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். அந்த வயலட் கலர் அண்டு எல்லோ கலரில் எப்படி பண்ணோமோ அதே தான். இந்த 15 ஸ்டிச்சை போட்டுட்டு அந்த இடத்துல எப்படி ஜாயின் பண்ணுறேன், 2 லேயரையும் ஒன்றா விட்டு எப்படி ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு கலரில் மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா அது தனியாக தெரியும். இப்போ அந்த எல்லோவில் மட்டும் ஜாயின் பண்ணோம்னா 1 1 2 3 அப்படி ரோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒன்றில் ஒன்று மாட்டி வராது. அதனால் இது 2ஐயும் சேர்த்து எல்லோ அண்ட் வயலட் 2ஐயும் சேர்த்து தான் நான் அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் ஜாயின் இதுக்கு தான் வந்து 15 ஸ்டிச்சு போடணும்னு சொல்கிறது. இந்த லென்த்து நமக்கு வேணும் இல்லையா, இதுக்கு தான் 15 ஸ்டிச்சு போடுறோம். நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே போல் 35 டபுள் க்ரோஷே போட வேண்டியதான். ஓகேவா? ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க. ஓகேவா? அடுத்து இதில் வந்து 35 டபுள் க்ரோஷே. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கீழே இருக்க அந்த 2 லேயரையும் வந்து கொஞ்சம் சுருக்கி மடக்கி வச்சுட்டு கையில் மடக்கி வச்சுட்டு கூட போடலாம். ஈஸியாக போட முடியும். உங்களுக்கு இந்த சுற்றி வரும்போது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு போடும்போது பார்க்கும்போது இப்போ நம்ம உள்ளே எடுத்து போடுறோங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட் தான். இதையே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலான்னா 15 செயின் போடாமல் 10ஆக சுருக்கிட்டு மேலே வந்து அந்த 35 டிசி போடுறதுக்கு பதிலாக ஒரு 20 25 போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சின்ன ரிங்காக வரும். அந்த மாதிரி போடும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இயரிங்க்கு வந்து ஹூக் மாட்டுவோம் இல்லையா, அதை மாட்டி கூட இதை இயரிங்காக கூட மாட்டிக்கலாம். இதை ஒரு செட்டாக செய்யலாம். இப்போ இந்த இன்விசிபிள் நெக்லஸ்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு ஒன்று சின்னதாக செஞ்சுட்டு மீதி இதே மாதிரி ஒரு 3 கலர் வச்சு 2 இயரிங் செஞ்சு கூட நம்ம ஒரு பேர் மாதிரி பண்ணலாம். நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ப்ளூ கலரையும் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுட்டு ஒரு செயின் போடணும். செயின் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பார்டர் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி பார்டர் வந்து இந்த கலருக்கும் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல செயின், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா செயின்லேயும் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, ஒரு செயின் ஸ்டிச்சு. இதுதான் இந்த பார்டர். அந்த பார்டரையும் கொடுத்துட்டோம்னா ஈஸியாக ஒர்க்கு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டிய கீ செயின் தான் இது. வந்து ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது மொத்தமாக எல்லாேருக்கும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட இது யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த தாம்பூலம் போடுறாங்க இல்லையா, அதில் கூட இதை வந்து நம்ம கீ செயின் வந்து ஆர்டர் எடுத்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாவாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கே வேணும்னா ஒரு இது இயரிங் அண்டு இன்விசிபிள் அந்த இது நாட் மாதிரி வச்சு இது யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரோப்பு வச்சு ஒரு செயின் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலர்ஸில், மல்டி கலர் ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலர்ஸில் கூட நம்ம இந்த இயரிங்கும் அந்த செயினும் செஞ்சுக்க முடியும். இல்லை எனக்கு கீ செயினாக செய்கிறதுனா கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். என்ன எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணலாம், கிளாஸில் சென்ட் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தாலும் கிளாஸஸில் கேளுங்க. இதுவும் அதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து எல்லா அந்த பார்டர் முடிச்சுட்டு இதையும் வந்து அதே மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. அந்த இடத்துல பிரியக்கூடாது நமக்கு. அதுக்கப்புறம் த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வரக்கூடாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி அந்த த்ரெட்டை வந்து நீடியில் வச்சு உள்ளே கீழ் பக்கமாக கொடுத்து உள்ளே இழுத்து விட்டுட்டிங்கன்னா செக்யூர்ட் ஆகிடும் அது. ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். எந்த அளவுக்கு உங்களால் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் விட முடியுதோ அந்த அளவுக்கு இழுத்து கொண்டு போய் ஃபுல்லாக செக்யூர் பண்ணிடுங்க. முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கீ செயின் ரெடி ஆகிடும். கலர்ஃபுல் கீ செயின் ரெடி ஆகிடும். இதை இன்னும் என்ன நம்ம பண்ணலான்னா, இப்போ இந்த மேலே ஏதாவது ஒரு கலர்லேயே நம்ம வந்து ஒரு 15 to 20 செயின் மட்டும் போட்டு இந்த ரிங்லேயே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து சாம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதை பண்ணிவிட்டு அதை வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சாம்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். அது அந்த ஒரு 15 to 20 செயின்ஸ் மட்டும் போட்டுட்டு நம்ம ஒரு இது பண்ணிங்கன்னா அதை பேக்கில் மாட்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கூட பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்ன கமெண்ட்ஸ் வருதுன்றதை பாருங்கள்.
இதை இப்படி நல்லா ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கிற எக்ஸஸ் த்ரெட்டையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட அது அதுக்கப்புறம் பிரிஞ்சே வராது. ஓகேவா? இப்போ ட்ரை கலர் ரிங் கீ செயின் ரெடி. கீ செயினாகவும் யூஸ் பண்ணலாம், இதை கொஞ்சம் சின்னதாக போட்டால் இயரிங்காக யூஸ் பண்ணலாம், பேக் சாமாக யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கீ ரிங் இருக்குது இல்லையா, இதை வந்து எடுத்து ஏதாவது ஒரு கலர், எந்த கலரில் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். மேலே ஏதோ ஒரு கலரில் இந்த மாதிரி கீ ரிங் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கீ செயின் ரெடி. ஓகேவா? இந்த ஒர்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா பிடிக்கலையா என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. இது மாதிரி இந்த மல்டி கலர் நம்ம என்ன கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி இது கீ செயின் செஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் இப்போ கீ செயினை மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் இன்னும் என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம ஒரு பேக் செயின் சாம் யூஸ் பண்ணலாம், இல்லை இன்விசிபிள் அந்த ரிங்கை வச்சு ஒரு செயினாக செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை செஞ்சுட்டு எனக்கு குரூப்பில் பிக்சர் சென்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கை சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.